அன்பான நண்பர்களே, இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர் இவர். தொலைக்காட்சியில் இவர் தோன்றினாலே அந்த இடமே கலகலப்பாக மாறிவிடும். விதவிதமான கோட் சூட்டுகள், சொகுசான கார்கள், பிரம்மாண்டமான பங்களா என்று ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதே மனிதர் ஒரு காலத்தில் தங்குவதற்கு வீடு இல்லாமல் சரியாக 3 ஆண்டுகள் ஒரு பழைய காருக்குள்ளேயே வாழ்ந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? குளிப்பதற்கு பாத்ரூம் கூட இல்லாமல் பெட்ரோல் பங்கில் உள்ள கழிப்பறையில் யாருக்கும் தெரியாமல் குளித்துவிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுது கொண்டே இருந்தவர்தான் இன்று உலகத்தையே சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்டீவ் ஹார்வி. கீழே விழுந்தால் எப்படி எழுவது என்று தெரியாமல் தவிக்கக்கூடிய நமக்கு இவருடைய கதை ஒரு மிகப்பெரிய பாடம் நண்பர்களே. நம் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவை துரத்துவதற்கு பயமாக இருக்கும். கையில் இருக்கும் வேலை போய்விட்டால் சோற்றுக்கு என்ன செய்வது, இப்படி பயப்படுவோம். ஆனால் ஸ்டீவ் ஹார்வி அந்த ரிஸ்கை எடுத்தார். ஆரம்பத்தில் இவர் ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக முகவராக வேலை பார்த்து வந்தார். மாதம் பிறந்தால் சம்பளம், ஒரு சராசரி வாழ்க்கை. ஆனால் அவருக்குள் ஒரு நகைச்சுவை நடிகர் ஒளிந்திருந்தார். ஒரு நாள் ஒரு சிறிய கிளப்பில் நகைச்சுவை செய்ய அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. மைக்கை பிடித்து பேச தொடங்கினார். மக்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அன்றே அவர் ஒரு முடிவெடுத்தார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, மக்களை சிரிக்க வைப்பதுதான் என் வேலை என்று சொல்லி அடுத்த நாளே தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தார். ஆனால் அந்த முடிவுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டு வரும் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். வேலையை விட்டுவிட்டார் ஸ்டீவ் ஹார்வி. காமெடி நிகழ்ச்சிகளை நம்பி களத்திலே இறங்கினார். ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் கிடைத்தது. ஆனால் போக போக நிகழ்ச்சிகள் கிடைக்கவில்லை. அழைக்கும் இடமெல்லாம் அவரை நிராகரித்தார்கள். கையில் இருந்த சேமிப்பு அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய்கொண்டிருக்கிறது. வாடகை கட்ட முடியாமல் போய்விட்டது. வீட்டு உரிமையாளர் அவரை வீட்டை விட்டு விரட்டி விட்டார். மனைவி, பிள்ளைகள் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். தனி மரமாக நிற்கிறார் ஸ்டீவ் ஹார்வி. வேறு வழி இல்லாமல் அவர் வைத்திருந்த அந்த 1976 மாடல் ஃபோர்ட் கார் தான் அவருடைய வீடாக மாறியது. சிந்தித்து பாருங்கள், கால் நீட்டி படுக்க கூட அதில் இடம் இருக்காது. அதற்குள்ளேதான் தூக்கம். அந்த காருக்குள் ஒரு சிறிய ஐஸ் பாக்ஸ் வைத்திருப்பாராம். அதுதான் அவருடைய ஃப்ரிட்ஜா. யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று இரவில் கார் பார்க்கிங்கில் காரை யாருக்கும் தெரியாமல் நிறுத்திவிட்டு உள்ளே பதுங்கி இருப்பாராம். எல்லாவற்றையும் விட கொடுமை என்ன தெரியுமா? குளிப்பதுதான். ஸ்டீவ் ஹார்வி பெட்ரோல் பங்குகளில் இருக்கும் பொது கழிப்பறையில் தான் குளிப்பார். அங்கு இருக்கக்கூடிய வாஷ் பேசினில் அவசரமாக முகத்தை கழுவி உடம்பை துடைத்துக் கொள்வாராம். யாராவது உள்ளே வந்தால் அவமானத்தில் ஒளிந்து கொள்வார். ஒரு நாள் ஒரு ஹோட்டல் கழிப்பறையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று யாரோ உள்ளே வந்து விட்டார்கள். ஸ்டீவ் ஹார்வி அப்படியே உறைந்து போய்விட்டார். அந்த நபர் இவரை ஒரு மாதிரியாக பார்த்தாராம். அன்று இரவு காருக்குள் உட்கார்ந்து கடவுளிடம் கதறி அழுதாராம் ஸ்டீவ் ஹார்வி. கடவுளே, நான் என்ன தவறு செய்தேன்? மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டேன். அதற்கு ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? என்னால் முடியவில்லை, என்னை அழைத்துக் கொள் என்று சொல்லி வாழ்வை முடித்துக் கொள்ளும் நிலைக்கு கூட போனார். ஆனால் அவருக்குள் இருந்த ஒரு சிறிய நம்பிக்கை, இன்னும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பொறுத்துக் கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது நண்பர்களே. சரியாக 3 வருடங்கள் தெருவிலே வாழ்ந்தார். ஒரு நாள் அவருடைய போன் அடித்தது. அது ஒரு மெசேஜ். ஷோ டைம் அட் த அப்போலோ என்கிற டிஸ்னி நிகழ்ச்சியில் காமெடி செய்ய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சி நியூயார்க்கில் நடக்க இருந்தது. ஸ்டீவ் ஹார்வி இருந்த இடத்திலிருந்து நியூயார்க் செல்வதென்றால் விமான டிக்கெட் எடுக்க வேண்டும். கையில் காசு இல்லை. இதுதான் கடைசி வாய்ப்பு. வேறு இது நழுவினால் வாழ்க்கை முடிந்தது. தன்னுடைய நண்பர்களிடம் கெஞ்சி கடன் வாங்கி அந்த விமான டிக்கெட்டை வாங்கி கொண்டார். நியூயார்க் போய் இறங்கினார். அந்த மேடையில் ஏறினார். அன்று அவர் செய்த காமெடியில் அரங்கம் அதிர்ந்தது. மக்களின் கைத்தட்டல் அடங்கவே இல்லை. அந்த ஒரு நிகழ்ச்சி அவருடைய தலையெழுத்தை மாற்றியது. அதன் பிறகு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. இந்த மனிதர் பெட்ரோல் பங்கில் குளித்தாரோ, இன்று அவருடைய வீட்டில் மட்டுமே 10 பாத்ரூம்களுக்கு மேல் இருக்கும். இந்த காருக்குள் பதுங்கி வாழ்ந்தாரோ, இன்று அவருக்கு சொந்தமாக தனியான பிரைவேட் ஜெட் இருக்கிறது. ஒரு எபிசோடுக்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளம் பல கோடிகள். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது.
நீங்கள் நரகத்தை கடந்து போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து நடந்து போய்க்கொண்டே இருங்கள். ஏன் நரகத்தில் நிற்கிறீர்கள்? நடந்தால்தான் வெளியே வர முடியும். அன்பான நண்பர்களே, ஸ்டீவ் ஹாவியின் கதை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ஒன்றுதான், பொறுமை. அவர் ஒரு வருடத்தில் முயற்சியை கைவிட்டிருக்கலாம், 2வது வருடத்தில் விட்டிருக்கலாம். ஆனால் 3வது வருடம் கஷ்டம் கழுத்தை நெரித்த போதும் அவர் தன்னுடைய கனவை விடவில்லை. நம்மில் பலர் வெற்றி கிடைப்பதற்கு ஒரு அடி தூரத்தில் இருக்கும் போதுதான் முயற்சியை கைவிடுகிறோம். உங்களுக்கு இப்போது கஷ்டமாக இருக்கிறதா? கையில் பணம் இல்லையா? மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள் நண்பர்களே. ஸ்டீவ் ஹாவியை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான போன் கால் சீக்கிரம் வரும். ஆனால் அது வரும்போது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தோற்று போவது தவறு இல்லை, முயற்சியை கைவிடுவதுதான் தவறு. நம்பிக்கையோடு இருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.